ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், இன்றைக்கு விஜய் நெல்லைக்கு போயிருக்கிறார், அடுத்து தூத்துக்குடிக்கு போக போகிறார். இப்போ இன்று அவர் நெல்லையில் ஏதாவது புதிதாக பேசுவார் அப்படின்னா பழைய சங்கதிகளை தான் பேசியிருக்கிறாரு. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகின்ற ஒரு சதி கோட்பாடாக என்ன இருக்குதுன்னா, இங்கே சென்னையில் குறிப்பாக அவர் வில்லிவாக்கத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்ய முடியாததற்கு காரணம் திமுக, குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி தான் கமிஷனர் அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை வைத்து பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஆதவ அர்ஜுனா வச்சார். அடுத்து டி நகரில் 1 மணி நேரம் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுத்தார்கள். அதற்கும் விஜய் வரவில்லை. அதற்கும் முதல்ல 4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, 2 to 6. ஆனால் 2 to 3ன்னு உடனடியாக தேர்தல் அதிகாரி மாத்துறாரு. இதற்கு திமுகவின் ஆசீர்வாதத்தோடு செயல்படுகின்ற கமிஷனர் அருண் தான் காரணம் அப்படின்னாங்க. அடுத்து சைதாப்பேட்டையில் 1 மணி நேரம் மறுநாளே பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள். விஜய் பிரச்சாரத்திற்கு வரவில்லை. இன்றைக்கு நெல்லையில் விஜய் என்ன பேசுறாருன்னா, முதலமைச்சருக்கு முழு அதிகாரமும் இருந்திருந்தால் நான் இங்கே நெல்லையில் உங்களை சந்திச்சிருக்கவே முடியாது, பிரச்சாரத்திற்கே வந்திருக்க முடியாது. திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஸ்டாலின்கிட்ட இப்போ பவர் இல்லை, அதனால தான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்றாங்க. இது ரெண்டுமே முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் இது குறித்து ஆதாரத்தோடு நேற்று ஊடகங்களில் அம்பலப்படுத்தி இருந்தீங்க. அதை நம்முடைய நேயர்களுக்காக பகிருங்களேன். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா திரும்ப 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 விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் திமுக அதிமுகவை எதிர்க்கவே கூடாதா? ரைட், யார் வேணாலும் எதிர்க்கலாம், மக்கள்கிட்ட வாங்க. வரும்போது உண்மையோடு வரீங்களாங்கிறது தான் கேள்வி. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் நிர்வாக ரீதியிலாக 100% செய்ய முடியாது. நீங்கள் அதை விமர்சிக்கிறதுல கேள்வி கேட்குறதா தப்பு இல்லை. இப்போ விஜயோ ஆதவ அர்ஜுனாவுக்கும் நம்முடைய கேள்வி, ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய வாதப்படி எப்போது அதிகாரம் போனது? என்னைக்கு எலெக்ஷன் மாடல் கோடு அவங்க அறிவிக்கிறாங்களோ, தேதி அறிவிச்சதுலேருந்து ஒரு 20-25 நாட்கள் இருக்குமா? இந்த 25 நாட்களாக விஜய் எத்தனை இடங்களுக்கு வெளியில் வந்தார்னு ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய வாதப்படி கமிஷனர் அருண் ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்டவர், ஸ்டாலின் உள்துறை அமைச்சராக போலீஸ் அமைச்சராக இருந்ததால் நியமிக்கப்பட்டவர், அனுமதிக்கல. இன்னைக்கு நீங்க போனது திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உங்களுக்கு ரோட் ஷோ பர்மிட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாவட்ட எஸ்பி கொடுத்துருக்கணும். நாளைக்கு கடலூரில் உங்களுக்கான நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 எஸ்பியும் ஸ்டாலின் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்தந்த இடங்களில் பொறுப்பில் அமர்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போ இப்போ அவங்கெல்லாம் ஸ்டாலின் கிட்ட இருந்து விலகிட்டாங்கன்னு அர்த்தம் வருது. அதாவது இன்னைக்கு பல சென்னையிலேயே பெரம்பூர் குளத்தூருக்கு போனாரு. இல்லை, என்ன கேள்வி வருதுன்னா, விஜய் அவர்களுக்கு வெளியில வர்றதுல பிரச்சனை இல்லை. நீங்க பெரம்பூர்ல அவங்க என்ன கொடுத்தாங்க, முதல்ல 3000 பேர் நாங்க அனுமதிக்கல, அடுத்தது 100 பேரை வச்சு தெருமுனை கூட்டம் நீங்க கேட்டீங்க, 100 பேரை வச்சு லெட்டர் கொடுத்துட்டு விகடனில் அதை அன்னைக்கு ரிப்போர்ட் பண்றாங்க, 3000 பேருக்கு அனுமதிக்கலன்னு 100 பேர்னு கொடுத்துட்டாங்கன்னு. ஆனா எத்தனை பேர் மேல வழக்கு போடப்பட்டது? 5000 பேர் மேல. 100 பேர்னு லெட்டர் கொடுத்துட்டு 5000 பேரை கூப்பிட்டு குழுமறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல சட்ட ரீதியிலா பொறுப்பா இல்லையா? அப்போ அதுக்கு யார் பொறுப்பேற்பான்னு கேட்டால் நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறது. இது அடிப்படை முகாந்திரமற்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இப்போ இந்த 3 இடத்துல உங்களுக்கு கொடுத்தாங்கிறத தாண்டி சைதாப்பேட்டையில் கொடுத்ததுக்கோ அல்லது வில்லிவாக்கத்தில் கொடுத்ததுக்கோ நீங்கள் ஏன் போகலை, ஏன் 1 மணி நேரம் முன்னாடி கிளம்ப முடியாதா? இப்போ இன்றைக்கே நெல்லையில் உங்களுக்கு பெர்மிஷன்னா, இன்னைக்கு நிகழ்ச்சின்னு தெரியும், நேற்றைக்கு இரவு 11:50க்கு அவங்க அஃபிஷியலாக ட்வீட்டு போடுறாங்க, நாளைக்கு இந்த டைம் இந்த இடம்னு. நீங்க இவ்வளோ அப்போ நேற்று நள்ளிரவு வரைக்கும் அவங்க எப்போ டைம்னு தெரியாமல் எல்லாரும் முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நைட்டு 12 மணிக்கு அதை பார்த்துட்டு காலையில் தளபதி வராருன்னா ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு தூங்காமல் கொள்ளாமல் அந்த டீமை கூப்பிட்டுட்டு வரீங்க. ஒன்று போன முறை புஷி ஆனந்த் நேற்றுக்கு அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இதுக்கு தான் நான் ப்ரெஸ் மீட்டிங்கே வரதில்லை, தலைவர் எப்போ வராருன்னு என்கிட்ட கேட்குறீங்க, எப்போ ட்விட்டரில் போடுவாங்கப்பா பார்த்துக்குங்கப்பா, நீங்கள் யோசிங்க, திமுகலே அதிமுகலே பொதுச் செயலாளர்கள்ட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டால் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லுவாங்களா? எனக்கு என்ன என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, ட்விட்டரில் போட்டால் பார்த்துங்க. புஷி ஆனந்த் ஏன் பயப்படுறாருன்னா, 3 மணின்னு கரூரில் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கே வருவார்னு ஒரு பேட்டி கொடுத்து அதனால் ஆனதுக்கு கூப்பிட்டு சிபிஐ விசாரணை வரைக்கும் போனதுனால முன்னெச்சரிக்கையாக எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விலகிறாரு. இப்போ விஜய் சொன்னது பொய்களை நம்ம பார்க்கணும்னா, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் பிரச்சாரம் பண்றார், 8 தொகுதி இன்னைக்கு கவர் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இல்லையா, திரும்ப 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 எங்களுக்கு அனுமதி, விஜய்க்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறாரு, எங்களை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்றாங்க. இப்ப அடிப்படையில திமுக அதிமுக நாம் தமிழர் இவங்க 3 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் எப்படி இயங்குறாங்கிறதும்
டிவி கேட்ட என்ன இல்லைன்னு தெரிஞ்சோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இது அதிமுகவினுடைய அறிக்கை. எடப்பாடி பழனிசாமி 8ஆம் தேதி போறாரு, 6ஆம் தேதி அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது அவர் போறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி. எந்த ஊருக்கு பிரச்சாரம்? சென்னைக்குள்ள. ஓகே ஓகே. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது 8ஆம் தேதி போறது, 6ஆம் தேதி 48 மணி நேரம். பர்மிஷன் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 5ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகணும். 5ஆம் தேதி 8 போலீஸ் ஸ்டேஷன்லயும் கன்ஃபார்ம் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வேற வேற. 5ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு 48 மணி நேரம். அப்ப 8ஆம் தேதி தலைவருடைய கூட்டத்துக்கு 3ஆம் தேதியே வேலையை ஆரம்பிச்சிருக்கு அதிமுக. 8ஆம் தேதி அவருக்கான பயணம் 9 மணிக்கு வேளச்சேரி, 10 மணிக்கு சைதாப்பேட்டை, 11 மணிக்கு விருகம்பாக்கம், 4 மணிக்கு தியாகராய நகர், 5 மணிக்கு அண்ணா நகர், 6 மணிக்கு வில்லிவாக்கம், 7 மணிக்கு கொளத்தூர், 8 மணிக்கு பெரம்பூர். இப்போ இவருக்கு இதே 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு அப்போ கூடுதலாக கொடுத்தாங்கன்னு கேள்வி இருக்கு. இதே இவராவது பரவாயில்ல. இன்னொரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரு, திரு சீமான் அவர்கள். அவருடையது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 கூட்டம் வாகன பரப்புரை, கடைசியா மாநாடு அன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டமாக நடத்துறாரு. அவர் அரை மணி நேரம் தான் பேசுறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1க்கு காலை 9 to 9:30 கவுண்டம்பாளையம், 10:10 சிங்காநல்லூர், 11:11 கிணத்துக்கடவு, 4:05 கோவை தெற்கு, 5:06 தொண்டாமுத்தூர், 6:30 மணிக்கு மேட்டுப்பாளையம். இந்த மேட்டுப்பாளையம் கடைசியாக அவருக்கான கூட்டமாக இருக்கிறது. ½ அன் ஹவர். சரிங்க, இவங்க 2 பேரும் திமுகவை எதிர்த்து விஜய் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணும்னா தீய சக்தியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அராஜக போலீஸ் தான் ஸ்டாலின் போலீஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பரப்புரை. இது முரசொலியில் ரிப்போர்ட் ஆகுது. 3ஆம் தேதி காலையில் ரிலீஸ் ஆகுது. 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஒரு 8ஆம் தேதி வரைக்கும் எங்கே போகிறாருங்கிறது இதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ அவங்க 2ஆம் தேதியே எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். 31ஆம் தேதியே வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க. 9 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி தன்னுடைய தலைவர் போகிறாங்கன்னா அதற்கான வேலைகள் பர்மிஷன் வாங்குறத ஆரம்பிச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 5 நாள், 10 மணிக்கு விராலிமலை, 11 மணிக்கு புதுக்கோட்டை, 4 மணிக்கு ஆலங்குடி, 5 மணிக்கு பேராவூரணி, 6 மணிக்கு பட்டுக்கோட்டை, 7 மணிக்கு ஒரத்தநாடு, 8:30க்கு தஞ்சாவூர். அப்ப இங்க யாருக்கு மறுக்கப்பட்டது? காவல்துறையினர் எல்லாருக்குமே 1 மணி நேரம் தான் ஒரு தொகுதிக்கு. ஏன்னா நீங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும், 25-30 நாளைக்குள்ள 234 தொகுதி போகணும்னா இப்போ இவங்கெல்லாம் ஒரு இடத்துல அரை மணி நேரம் சேர்ந்த மாதிரி கூட பேச முடியாது. டிராவல் டைம் தான் அதிகமாகும். இப்போ விஜய் பெரம்பூர்ல பேசியது 6.5 நிமிஷம், கொளத்தூர்ல ஏறத்தாழ 3 நிமிஷம் போல தான் பேசினாரு. அதுலயும் வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லி போயிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு நீங்கள் வந்து ஏறினதுலேருந்து முடிச்சுட்டு கிளம்பின வரைக்குமே 17 நிமிஷம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் அப்படி மணிக்கணக்கில் பேசல. டி நகரில் 4 மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் பேசினதில் புதுசாக பேசல, நம்ம அது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே அப்புறம் வருவோம். அப்போ நீங்கள் எதுக்கு முதல்ல 4 மணி நேரம் கேட்குறீங்க? ஒரு பீக் ஹவரில் கூட்டத்தை கூட்டி மறுபடியும் மாஸ்க் காட்டணுங்கிறதுக்காக அவங்க கணக்குக்கு என்னென்னா, நம்ம 2 to 6னா 5:30க்கு போனாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்லங்கிற அந்த கரூரில் இப்படிதானே காலையில இருந்து 7 மணிக்கு தான் விஜய் வர்றாரு, 7-7:30 போல வர்றாரு, உள்ள வராரு. 3 to 10 பர்மிஷன் வாங்கிட்டு புசி ஆனந்த் 12 மணிங்கிறாரு. நீங்க உங்க ட்விட்டர்ல பதிவு பண்ணும்போதும் 12 மணிங்கிறீங்க. அதை நம்பி மக்கள் 10 மணிக்கே காலையில சாப்பிடாமலே கிளம்பி ஊர்ல இருந்து வந்தவங்க, வெறும் அங்க இருந்த கரூர் டவுன்ல இருந்தவங்க மட்டும் வரல, கரூர் மாவட்டம் முழுக்க பக்கத்து மாவட்டத்துல இருந்துலாம் வந்தவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. முந்தின நாள் நைட்டு இன்னைக்கு பேசுறாங்கல்ல, அது ரொம்ப கேஷுவலாக ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. முந்தின நாளே போய் பூத்தில் உட்காந்துருவாங்க. நீங்கள் முதல்ல பூத் ஏஜென்ட்டை பூத்துக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா, சொல்லி கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருக்குது. அப்போ இது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. கரூரில் இன்னைக்கு பேசுவோம். விஜய் திருநெல்வேலி தூத்துக்குடியில் அவர், நீங்கள் கவனமாக யோசிங்க, அவர் அந்த ஆரம்பத்தில் பொதுக்கூட்டம், அப்போ ரோட் ஷோ உங்களுக்கு பர்மிஷன் இல்லை. நீங்கள் ஆனால் வாகனத்தை திறந்து கையை காட்டிட்டீங்கன்னா வர்ற கூட்டத்தில் பாதி போயிடும்னு அவர் வெளியவே வராமல் மூடின வாக்கிலே போகிறார். மொத்த கிரௌடையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் மேடைக்கு கூப்பிட்டுட்டு போகிறதாக நீங்கள் போகிற வழியில் ஏறலை. 5 விபத்துகள் நடந்திருக்கிறது விஜய். இன்னைக்கு மட்டும் அவர் போனதில் 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு வார்த்தையில் இறங்கி பார்க்கறதுக்கு இல்லை ஒரு டீமு பவுன்சர்கள், நீங்கள் அந்த வண்டியில் வந்தாங்க அடுத்தடுத்து சரிஞ்சு ஒரு பாயிண்ட் மேலே நிற்க முடியல, நின்றுட்டு இருந்தவங்க மாலையை தூக்கிட்டு ஓடி வராங்க, அவங்கள பவுன்சர் தள்ளுறாங்க. குறைஞ்சபட்ச விஷயம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நிப்பாட்டி ஏன் தள்ளுறீங்கன்னாச்சும் பவுன்சரில் கேட்கணும். அப்படி பவுன்சர் தூக்கி போட்ட கேஸை தான் நம்ம அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணாமல் 2வது முறை அதை நீங்கள் திருச்சியில் போனதாக மாறியது. நான் தாவேக்கா மேலே ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். இது தவறாக இருந்தால் அவங்க மறுக்கட்டும், நான் மாற்றிக்கிறேன், மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். இந்த கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க, காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம், நீங்களே அது போய் சேர்ந்துச்சா? இப்போ வரைக்கும் போல. ஏன்னா ஏறத்தாழ 100கணக்கானோர், 103-104 பேரோ காயமடைந்தவர்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் அவங்களுடைய வழக்கறிஞர் பேசினார். அங்கே அந்த இறந்து போன 41 பேர் எங்கள் கூட்டத்துக்கு தான் வந்தாங்கிறதுக்கு, வேற எங்கேயோ செத்தவங்களை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டீங்கன்னு அவர் பேசினார்.
அப்புறம் எதுக்கு நான் அவங்களுக்கான பணத்தை விஜய் கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த அளவுக்கு பேசியவர்கள் இப்போ வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கல. இந்த 16 பேர் காயமடைந்ததுக்கு யார் பொறுப்பேற்பது? உங்க தரப்புல விக்னேஷ் தஞ்சாவூர்ல இருந்தாரு. நீங்க அதற்கு பிறகு நீங்க உங்களுடைய பர்சனல் இதுக்காக நண்பர்களுக்காக நீங்க வலை காப்பாற்றுன்றதுக்கு போகலாம். அதெல்லாம் உங்களுடைய தனி உரிமை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தலைவராக வந்தால் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா இதை போய் பார்ப்பதற்கு அந்த பையன் உயிரிழப்பதற்கு முன்பாக போய் ஒரு வார்த்தை இல்லை மருத்துவ செலவை நாங்கள் ஏற்றுப்போம். இனியோ விருதுராஜ் அவர்கள் சொல்கிறாரு, விஜயனுடைய அந்த முதல் மாநாட்டுக்கு போய் உயிரிழந்த எங்கள் ஊருக்காரரு அவருடைய மகனை நான் தான் கல்லூரியில் சேர்த்து அதை நான் பார்த்துக்கிறேன் அந்த பையனை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கே ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிற விஜய் இது முழுக்க அவங்களுக்கு வெளியில் வரணும்னு விருப்பம் கிடையாது. விருப்பம் இருந்திருந்தா 2 மாசமாக ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. வதந்தி அதை அவங்க இன்னைக்கு வரைக்கும் மறுக்கலை. அப்போ அவங்க தெரிஞ்சே பரப்புறாங்க. விஜய் மொத்தமாக 5 மண்டலத்தில் மாநாடு நடத்துவார். அவர் அதுதான் கரெக்டாக இருக்கும். வடக்கில் 1, தெற்கு 1, மேற்கு மண்டலத்தில் 1, சென்னை 1, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டெல்டாவில் 1ன்னு இவ்வளவுதான் சொன்னது இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் மறக்கல. ஏன்னா உங்களுக்கு வெளில வர விருப்பம் இல்லை. இதை விட முக்கியமானது இன்றைக்கி அவர் எதுக்கு திருநெல்வேலி தஞ்சாவூர் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி அங்கே எப்படி 4-5 மாவட்டங்கள் வந்திருப்போம். எதுக்கு போனார்? நீங்கள் போனது வேட்பாளர் அறிமுகம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? மேடை போட்டுட்டு ஒவ்வொரு வேட்பாளராக இந்த கட்சி இவருக்கு இது பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும்னு தொகுதி பேரை சொல்லி ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துறாரு. நீங்கள் அந்த கடலூர்னா ஒரு அந்த 9 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை மேடையில் யாரு? இந்த பக்கம் கூட்டணி தலைவர்கள், இந்த பக்கம் திரும்ப அங்கேயே நிற்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் கூப்பிட்டு அந்த மேடையில் நடக்கிறதுன்னு இருக்குல்ல, யாரையாவது ஒரு மேலே எடுத்து நாங்கள் மேடையே போடலை. நீங்கள் பேரை சொல்லி உங்களுக்கு எதுக்கு இப்போ தலைவர்கள் போகணும்? திமுகவில் ஒரு குழு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க தொகுதிகள் வாரியாக மூத்த தலைவர்களை போட்டு. எதுக்குன்னா சீட்டு கேட்டு கிடைக்காம போனவங்க இருப்பாங்க, மனஸ்தாபத்தில் இருப்பாங்க, உள்ளே எதிர்த்து வேலை செஞ்சிடக்கூடாது. நீங்கள் போய் அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்துங்கன்னு ஒரு மூத்த தலைவர்கள் குழு போடுறாங்கல்ல. நீங்கள் 100 பேரை வேறு கட்சியிலேருந்து தூக்கி உள்ளே போட்டுருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்காரங்க கூட டீ குடிக்க போனால் கூட அண்ணன் கூட போகிறதில்ல, வாக்கிங்க்கு போனாலும் அண்ணன் கூட போகிறதில்ல. இந்த லட்சணத்தில் இருக்கும்போது தலைவர் போய் நின்று அவர் நிற்கிறாரு, அவருக்கு நீங்கள் உடைக்கணும்னா எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டாரியான்னு போகிறவன் தான் இருப்பான். ஆனால் வர்றவங்கள்லாம் உங்களுக்கு பக்கத்தில் நின்று அவங்க லைவ் போடுறதுக்கு வர கூட்டத்துக்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் வேலை கேட்காது. அப்போ நீங்கள் கட்சியில் உங்களுக்கு அடுத்து இருக்கிறவர்களை காட்டி விட்டால் வெளிச்சம் போய் விடுமோன்னு பயப்படுறீங்களா? அது நீங்கள் ஸ்க்ரீனையே ஷேர் பண்ணும்போது 2 பெரிய ஆளுமைகளாக சினிமா ஆளுமைகள் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஒரே சமயத்தில் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி யோசிப்பாங்களா, நீ அவனுக்கு கூட கொடுத்துட்டீங்கன்னா அவன் ஸ்கோர் பண்ணிடுவான். இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டிஸ்குள்ள தான் விஜய் இன்னமும் இருக்கிறார்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த கரூர் விவகாரத்தை அவர் சொன்னார், மட்டமாக தான் சிந்திக்கிறாரு. அதை தாண்டி அவர் வரவே இல்லையே. அவர் அரசியல் தலைவராக வருவதற்கிட்டம்னு ஒரு கட்சி தலைவராகவே வரலங்கிற விமர்சனமும் இருக்கிறது. பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட அதற்கான பண்புகளை அவர் வளர்த்து கொள்கிறாரா? உங்களுக்கு உழைக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு அரசியல் தலைவராக செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க. 234 பேரையும் இந்த ஸ்டாலின் அறிவிக்கிறார், 166 அவங்களுக்கான வேட்பாளர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கானது அறிவிக்கிறார். இதெல்லாம் லிஸ்ட்டாக வருது. ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வாசிக்கிறார். யாரும் வேட்பாளர் 234 பேரையும் சென்னைக்கு கிளம்பி வர சொல்லி வாசிக்க முன்னாடி வந்து வணக்கம் வச்சு கும்பிட்டுட்டு இந்த ஷார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி ஓட்டு கேட்டுக்க அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லலை. அப்போ நீ பொம்மையை வச்சுலாம் இது என்னங்க டம்மி பாங்க, நம்ம துணி கடையிலலாம் வச்சிருக்க டம்மி பொம்மை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் சினிமா ஆர்டிஸ்டுகளாக விஜய் போல் அந்த லுக்க லைக்கில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு போகிறதும் நடக்குது. அப்படின்னா ஏதோ அந்த கலைஞர்களுக்கு ஒரு நாள் வாய்ப்புங்கிற வகையில் அதை பார்க்கலாமே தவிர அவங்க வாழ்வாதாரத்துக்கு விஜய் போகாததுனால இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டுனா சந்தோஷன்றதை தாண்டி மக்கள் உங்களை ஏன் நம்பணும்? நம்புறதுக்கு அதிகபட்சமாக நீங்கள் செய்யறதே எலெக்ஷன் சமயத்தில் வந்து நின்று என் ஊர்களில் என்னை மதிச்சு என்கிட்ட வந்து கேளுங்கிறது தான். நான் ஓட்டு போடுறேன், தேர்தல் தேதி அறிவிக்கிட்டோம், அப்புறம் எங்க தலைவரை பாருங்க அப்படின்னாங்க. ஐயோ, காந்தி மாதிரி இறங்கி நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு. விண்ட்ஷீல்டை திறந்து சிபிஐ ஆஃபீஸ்லேயே அவர் எழுந்துட்டாரு. அங்கே எழுதிட்டு உள்ள உட்கார்ந்தாரு தான் திரும்ப எப்போ எந்திரிப்பாருங்கிறதுக்குள்ளே இவ்வளோ நாள் ஓடி போச்சு. இப்போ அடுத்து இன்றைக்கு வந்து பிரச்சாரத்தில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, கரூர் விஷயத்தை பற்றி ஊருக்கே தெரியும், ஆனால் பழிய விஜய் மீது போட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் மக்கள் நம்பலை. ஜனநாயகனை முடக்கினா விஜய் டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நான் அப்படி எதுவும் ஆகலை, அதை யார் முடக்குனதுன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து விஜய் வெளியே வரக்கூடாது, மக்களை சந்திக்க கூடாதுன்னு SOP போட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு மட்டும் SOP போட்டாங்கன்னா அவரே வந்து அழுத்தி சொல்றாரு. அதுக்கு அடுத்ததான் உச்சகட்டமாக ஒன்று சொல்றாரு, அதன் பின் நம்மை சுற்றி இருப்பவர்களை வைத்து இத்தனை வருஷமாக காத்திருந்து தேர்தலுக்கு 30 நாட்கள் இருக்கின்ற நிலையில் அவதூறு பரப்பினார்கள், அதுவும் மக்களிடம் எடுபடவில்லை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் கொடுத்தாலும்
திமுக பாஜக வேறு யாரானாலும் சரி மக்களிடமிருந்து என்னை பிரிக்க முடியாது. கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க, இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான், அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. போடு SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மத்த கட்சிகள்லாம் கூட விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல அப்படின்னு ஒரு வரிசையா இப்போ மற்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஒரு டெம்ப்ளேட் வந்து ஒரு டூல் கிட் சோஷியல் மீடியாவில் டிவிக்காவால பரப்பப்பட்டுச்சு. அந்த ஆடியோ கூட ஆக்சுவலா இன்னைக்கு விஜய் தான் அதை சொன்னார்னு நினைக்கிறீங்களா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான வழக்கு வந்த அன்னைக்கு இதே டெம்ப்ளேட்ல சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடிய உங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இதை ட்வீட்டாகவும் வீடியோக்களாகவும் போட்ட டூல் கிட் இப்போ கடைசியா விஜய் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதுல அவர் தொட்டத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டியது, ஜனநாயகனை யார் முடக்கணும்னு உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு தெரியாது சார், பேரை சொல்லுங்களேன். என்ன ஸ்டாலின் யாரும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 பேரை கொண்டு போய் சென்சார் போர்டில் உள்ள உட்கார வச்சிருக்காரா? நியமன போஸ்டா? புதுச்சேரியில் 2 பேரும் சேர்ந்து தான் சூழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு திருச்சியில சொன்னாரு. சென்சார் போர்டெல்லாம் இப்போ திமுக தான் கொடுத்துட்டு இருக்கா. பராசக்தி ஏன் ரெவியூ கமிட்டிக்கு போச்சு, அதையே நிப்பாட்டி வச்சாங்கிற கேள்வி இருக்கு. 50 பேரை நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு பேரை சொல்றதுக்கு பயம். நான் வேற விதமா கேட்கிறேன். நீங்க காலையில திரு சூர்யாசேவி அவர்கள் டாக்டர் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. இன்னைக்கு இவர் கூட்டம் நடத்திய இடமே நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்பட்ட இடம்னு வச்சாரு. இப்போ வரைக்கும் நீங்க மறுக்கல, நீங்க தான் எதிர்க்கிறீங்க. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா தம்பிதுரை போன்றவர்கள் நினைக்கிறேன், இல்லை இன்பத்துறை போன்றவர்கள் நினைக்கிறேன், திமுக தான் அதிமுக ஓட்ட பிரிக்க பி டீமா இறக்கி விட்டுருச்சுங்கிற அளவுக்கு போயிருச்சு. பாஜக எதுக்கு உங்களுக்கு இடம் கொடுக்கிறதுங்கிற கேள்வி வரும். அதை விட முக்கியமானது, உங்களுக்கு எதிராக இரட்டை இலையை நிற்க வைக்கவில்லை பெரம்பூரில் என்பதற்காக எடப்பாடி தொகுதியில் வேட்பாளருடையது காலி ஆவதை அதை செக் பண்ணாம நீங்க விட்டுட்டீங்களான்னு உங்க மேல ஒரு சார்ஜை வச்சா அருண் அவருடைய இணையர் நித்யா அவர்களும் போட்டிருக்கிறாங்க. 10 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணுங்கிறது அடிப்படை. நீங்க 7 பேர்ட்டையும் 6 பேர்ட்டையும் வாங்கிட்டீங்க, ஆளக்கானாங்கிறீங்க, அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் அரசியல் புள்ளியாக உங்களுக்கு எதிராக ரெட்டையிலை நிப்பாட்டல, நான் உங்களுக்கு எதிராக விசில் நிப்பாட்டலன்னு எதுவும் ஒரு அண்டர்ல டீலிங்கான ஒரு கேள்வி எழுப்பினால் அந்த இடத்துல நீங்க அதிமுக தொடரல, திரும்ப திரும்ப மற்றும் பலர் கூட்டணிங்கிறீங்க, பாஜக தான் பெரிய எதிரிங்கிறீங்க. ஆனா அதிமுகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதியில் நீங்க 234 போட்டி போடல, ஒன்று காலியாச்சு. இது குறித்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்களா? இதுல கவனிக்க வேண்டியது, விஜயை நீதிமன்றம் முடக்குகிறதுன்னு விஜய் சொல்கிறார். நான் இந்த சார்ஜ் அவர் மேல வைக்கிறேன். SOP யாருக்காக போடப்பட்டது, எதனால் போடப்பட்டது? SOPக்கு முன்னாடி கூட்டங்களை முறைப்படுத்தணும்னு ஒரு வழக்கு ரொம்ப நாளா ஏற்கனவே போடப்பட்டது இருந்தது. விஜயனுடைய திருச்சி, அதுக்கு பிறகு அந்த நாமக்கலுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நாகை வரைக்கும் அவர் போன பிறகு அதில் ஒரு முறைப்படுத்த முடியாத க்ரௌடாக இருக்குது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடப்படுகிறது. நீதிபதி, சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர் முன்னாடி வழக்கு வருது. விஜய்க்கு அங்கே வர கூட்டத்துக்கு பொறுப்பு இல்லையா, அவங்கள ஒழுங்குபடுத்துறதுல ஒரு கட்சி தலைவராக விஜய்க்கு ரோல் இல்லையான்னு அந்த நீதிபதி கேட்கிறார். இதை கேட்ட அடுத்த வாரம் தான் கரூர் சம்பவம் நடக்குது. ஆமா, அதற்கு அவர் தான் பொறுப்பே இருக்கணும் அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு. ஆமா, அதுக்கு பிறகு போன தனி நீதிபதி அது இன்னொரு நீதிபதிட்ட போச்சு. அவர் சொன்னது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை கொடுத்தது, அருணா ஜெகதீசன் ஆணையம் அதற்கு தடை கொடுத்தாங்க, அதை அப்படியே வைப்பானா. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நீதிமன்றம் சொல்லுச்சு SOP கரூர் சம்பவத்துக்கு பிறகு இனிமே முறைப்படுத்தணும்னு போடப்பட்டது. SOP போட சொன்னது திமுகவா? திமுக முயற்சி எடுத்ததா? தமிழ்நாடு அரசுக்கு போட சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்ப விஜயை சென்னை உயர்நீதிமன்றம் முடக்குறதுன்னு நீதிமன்றத்தையே கை காட்டி விஜய் பேச வருகிறாரான்னு கேள்வி இருக்கு. நீங்க அந்த குறிப்பிட்ட கரூர் ஸ்டாம்பைடுக்கு முன்னாடி அந்த வழக்குல தான் மரத்துல இருந்து விழுந்துடுறாங்களே, அதுக்கு அந்த அவங்களோட உயிருக்கு யார் பொறுப்புன்னு நீதிபதி கேள்வி எழுப்பினாரு. ஓப்பன் கோர்ட்ல எழுப்பினதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியலங்கிற நிலை தான். அதுக்கு பிறகுதான் அந்த ஸ்டாம்பைடு. அதுல சிக்கல் என்னன்னா, அந்த மாதிரிலாம் ஆவதற்கு அரசு தரப்பு கிட்ட என்ன பொறுப்பு இருக்குங்கிறதையும் எழுப்பினாங்க, கட்சிக்கு என்ன பொறுப்புங்கிறதையும் எழுப்பினாங்க. அரசு தரப்பு அரசு வழக்கறிஞர் பதில் சொன்னார். நீங்க என்ன சொன்னீங்கிற கேள்வி இருக்கு. SOP சதிங்கிறது அடிப்படையில் விஜய் உண்மைக்கு மாறாக தான் பாதிக்கப்பட்டதாக, தன்னை எல்லோரும் சேர்ந்து வஞ்சிப்பதாகவும், அதற்கு அவர் போராட மாட்டார், மக்கள் நீதி கொடுக்கணும். நீங்க திருச்சியில என்ன பேசினாரு, எனக்கும் சேர்த்து நீதி கேட்டுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு பேசுறாரு. உங்களுக்கு ஏன் சார் அவங்க எல்லாம் நீதி கேட்கணும்? நீங்க அவங்களுக்கு என்ன, நான் உங்ககிட்ட வர்றதை யாராலையும் இதுக்கு மேல தடுக்க முடியாது அப்படின்னா, இப்ப பவுன்சர்கள் எதுக்கு கூட ஓடி வந்தவங்க எல்லாம் தள்ளி விட்டாங்க? நீங்க வாட்டுக்கு வர வேண்டியதானே.
நீங்க இந்த சூழல் அது எப்படிங்க? ஏர்போர்ட் இருக்கிற மாவட்டமா இருக்கணும், இல்லை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்து மாவட்டமா இருக்கணும், அங்க மட்டும்தான் நான் கூட்டம் போடுவேங்கிறது தான் நீங்க மக்கள்கிட்ட வர லட்சணமாங்கிற கேள்வி வருது. அந்த தனிப்பட்ட விவகாரம் அவருடைய இணையர் குறித்து அவர் இப்படி சொன்னதற்கு அமைதியா அதை கடந்து போயிருந்தா கூட பரவாயில்லையா இருந்திருக்கும். அந்த டேமேஜ் குறைஞ்சு போயிருக்கும். நீங்க ஒர்த் இல்லைங்கிறத விட மிக மோசமானது இன்றைக்கு திமுகவினால் இயக்கப்பட்டு இந்த குற்றச்சாட்டு வெளியில் வந்திருக்குதுன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க. அவதூறுன்னு சொல்றாரு. அதை அவதூறா இல்லையாங்கிறது நீதிமன்றத்துக்கு வரட்டும். ஏன்னா அதை திரும்ப திரும்ப பேசும்போது நம்ம எல்லா தரப்பிலும் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய உளவியல் சார்ந்து யோசிக்க வேண்டியது இதெல்லாம் இருக்கு. இதை விஜய் அமைதியாக கடந்து போய் அவர் ஒரே வார்த்தையில் இது ஃபேரா டீல் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் தானே. அதை ஏன் வந்து ஒர்த் இல்ல இந்த மாதிரி எல்லாம் மாத்தி? இல்ல சார், விஜய்க்கு இதுக்கு பின்னாடியும் திமுக சதி குறைஞ்சபட்ச புரிதல் இருந்திருந்தா, நீங்க அவர் சொல்றாரு உங்க பணத்துல ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னு சொல்றாரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? ரைட்டு. மக்களுக்கு நீங்க டாக்ஸா கட்டுவதன் மூலமாக அரசுக்கு போய் மக்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய பணத்தை செலுத்தாமல் இருப்பது குற்றமா இல்லையா? அதாவது நீங்க அரசுக்கு வந்து தொடாமல் இருக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு நீங்க செலுத்த வேண்டிய வரி இருக்கே அதை கொடுக்கலங்கிறது இன்னைக்கு சட்டப்படி நீங்க அதை வந்து எதிர்கொள்ள தான் வேணும். அந்த இடத்துல நீங்க அக்யூஸ்டு தான், அபராதம் கட்டணுங்கிற இடத்துக்கு போயிருக்கு. நீங்க அதை எதிர்த்து போயிருக்கிறீங்க. நீங்க வரி ஜாஸ்தியா போடுறாங்க அரசுன்னு விமர்சிங்க, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் கட்ட மாட்டேங்கிற நிலைப்பாட்டுக்கு வருவது இன்றைக்கு சட்ட விதிமீறல்ங்கிறது. இப்போ இந்த விவகாரத்துக்கு வரனே, விஜய் நினைச்சிருந்தா நான் இந்த மாதிரி அரசியலுக்கு வரேன், எல்லா பிரச்சனைகளையும் நான் சால்வ் பண்றேன், அந்த காருக்கு இது இருக்கா இன்னும் கட்டாம இருக்கா கட்டிருங்க, இன்னும் ஏங்க 1.5 கோடி ரூபாய் உங்களுக்கு கட்ட முடியாது. நீங்க ரிவர்ஸ்ல யோசிங்க, விஜய்க்கே அதுல வந்து ஸ்பெஷல் இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க யாருக்காவது 15 கோடி சிக்குச்சு அப்படின்னா நீங்க சீஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு நீங்க 10% மட்டும் டாக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு கூப்பிட்டு வச்சு விசாரிக்காம இந்த மாதிரியான இதுவே விஜய்க்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. மற்றவங்களா இருந்தால் 50% வரைக்கும்லாம் தூக்கிட்டு போகக்கூடியது நடக்கும், ட்ரைபுனலுக்கு போனால் வருஷக்கணக்கில் நடக்கும். அந்த 1.5 கோடியும் நான் கட்ட மாட்டேன் நீங்கள் மேலே போறீங்கன்னா உங்ககிட்ட வெளிப்படை தன்மை இல்லை. நான் அரசியலுக்கு வரேன், என்கிட்ட எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன், 1.5 கோடியை கட்டிடுங்க, இந்த இதில் கார் இதை இது பண்ணுங்க, குடும்ப பிரச்சனையை எப்படி மீடியேட் பண்ணி முடிக்கிறது, சுமூகமாக முடிக்கிறதுன்னு. நீங்கள் இந்த 2.5 வருஷம் வேற ஒன்றுமே பண்ணலையேங்க, ஜனநாயகம் படத்தில் நடிச்சதை தவிர இதை சால்வ் பண்ணால் நீங்கள் செஞ்சுருக்க முடியும். ஆனால் நீங்கள் செய்யலை. ஒரே விஷயம், நீங்கள் இதை எப்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம். கடந்த காலத்தில் கமலஹாசனும் என் தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லைங்கிறத ரசிகர்கள்ட்ட அவரே உடச்சி பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பேசியிருந்திருக்கலாம்? என்னுடைய கடந்த காலம் அது முடிஞ்சு போச்சு. தொண்டர்களை தூண்டுற மாதிரி தானே அது ஒர்த் இல்லைன்றது, இதை சதின்றது, இது வந்து அந்த டூல் கிட்டா போயிட்டு இருந்ததை இவர் வந்து அங்கீகரிச்சு இவரே அதை பேசுறாரு. தான் வாழ்ந்த வாழ்க்கையின் மீது அவரே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறாருங்கிறத தவிர அதில் ஒன்றும் இல்லை. அவர் ஒரே சிம்பிளா சொல்லலாம், என் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, என்னோட நிகழ்காலமும் எதிர்காலமும் உங்களோட மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்களோட மட்டும்தான். நீங்க சிம்பிளா ஒரு பஞ்ச் டைலாக சொல்லியிருந்தாலும் இதை பிரச்சனையாக நான் சொல்றேன், இது விவாதிக்க வேண்டிய விஷயமாங்க. நீங்க இதை திரும்ப 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 இன்னைக்கு அதை நீங்க ஹிண்ட் எடுத்து தரீங்க, அதை சொல்லி ஒரு அனுதாபத்தை தேடுறாரு. அந்த ஒர்த் இல்லைன்னு நீங்க சொன்னது விமர்சனம் அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப எலெக்ஷன் ஃபீவரே உங்களுக்கு திமுக அதிமுகவுக்குமான மாற்று வாத பிரதிவாதங்களா ஓடிக்கிட்டு இருக்கும்போது நானும் இருக்கேன் காட்டுறதுக்காக உள்ள வந்து நீங்க திரும்ப அதை உள்ள கொண்டு வரீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. எலெக்ஷன் முன்பாக 2 நாளுக்கு முன்பாக வழக்கு வந்ததுன்னா நீங்க அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கலாம், அது எந்த வகையிலும் இது பாதிக்க போறது இல்லை. ஆனால் மக்கள் அவங்க தலைவர்கள் இப்படி இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளேட்ல எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா நீங்க உண்மைத்தன்மையோட வாங்க, வெளிப்படைத்தன்மையோட வாங்க, பொய்களை எடுத்துட்டு வராதிங்க. அது வாக்காளர்களை மலினமாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடுன்னு தான் பார்க்கணும். ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா தமிழ்நாட்டுக்கு, வேறு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்குறது புரியுது. அதுக்காக தான் டிவிக்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. மக்களே, ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு, அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்ம டிவிக்கு யார் யார் மாதிரி எல்லாம் உழைக்கும் சொல்லவா? ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி, ஐயா வீரன் சுந்தரலிங்கம் மாதிரி, ஐயா வாபுசி மாதிரி, ஐயா அழகு முத்துக்கோன் மாதிரி, ஐயா கட்டபொம்மன் மாதிரி, ஐயா ஒண்டி வீரன் மாதிரி, ஐயா குரூஸ் பெர்னாண்டஸ் மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உழைச்சுக்கிட்டே இருக்கும்.
ஒரு ஆபிரகாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆபிரகாம் லிங்கன் தானா, ஒரு நெல்சன் மண்டேலா தானா, அமெரிக்காலையும் ஆப்பிரிக்காலையும் கூட தான் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. போறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் அதுக்கடுத்து வரிசையா பல தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த மண்ணில் எப்படி எல்லாம் அந்த ஒரு கலெக்டிவ் இதுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்கான வேலைகள் தென் தமிழ்நாடு அப்படின்னும் போது அதுக்கான வேலைகள் என்பதாக அவர் அந்த பெயரை உச்சரித்திருக்கிறார். அந்த பெயரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம், இந்த 5 கொள்கை தலைவர்களை தவிர அவர் உச்சரித்த அந்த பெயரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் வந்திருக்கும். இந்த 2 வருஷத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சதுல அதுல எத்தனை பேருக்கு பிறந்த நாள் நினைவு நாளுக்கு பதிவு செய்தியை விஜய் வெளியிட்டிருக்கிறார்? அது எப்படி அது சவுத்துக்கு போகும்போது தானே நல்ல வேலை இந்த டெம்ப்ளேட் பரவாயில்ல, பழையபடி போய் திருநெல்வேலினா அல்வா, இன்னைக்கு அல்வா கடையை மூடிட்டாங்க ஏன்னா சிலிண்டர் இல்லை, அதுக்கு ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு பேசாம இந்த மாதிரி பேசுனது பரவாயில்லைங்கிற நிலைக்கு தான் போயிருக்கு. மறுபடியும் மற்றவங்களுக்கு இது எலெக்ஷன், நமக்கு இது எமோஷன். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலா நீங்க நினைக்கணும். ஆனா 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தலைவராக நீங்கள் இல்லை என்பதுதான் விஜய் மீதாது. சார் நீங்கள் உழங்கிய சார், நீங்கள் முதல்ல உங்களுக்கு பயிற்சி கம்மியாக இருக்குது, இவ்வளோ விஷயமும் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை தெரிஞ்ச உள்நோக்கத்தோட தப்பிக்கிறீங்க, வெளில வரதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்த எனக்கே கூச்சமாக தான் இருக்குது. உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு வைங்க. நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறீங்க, உளவியல் தடையும் இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். அப்போ மற்றபடி நீங்கள் கட்டமைப்பையாச்சும் உறுதி பண்ணியிருக்கணும். நீங்கள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஒன்று, அந்த தலைவர்கள்னா அடுத்த கட்ட தலைவர்கள் 40 நட்சத்திர பேச்சாளர் தமிழ்நாடு முழுக்க விட்டாங்கல்ல. ஏன் புஷியானந்த விட்டு 2 மண்டல மாநாடு போடுறது, ஆதவ அர்ஜுனா விட்டு 2 மண்டல மாநாடு போடுறது, தெருமுனை கூட்டம் வரமாட்டேன் அப்படின்னு ஏன் தெருமுனை கூட்டமா போடுங்க. நீங்க வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிங்களா, நட்சத்திர பேச்சாளர் நீங்க அறிவிச்சிட்டீங்களா, போயிட்டு இருக்கிறாங்களா, அது கூட்டம் கூடுதா? அப்ப விஜயை தவிர அந்த கட்சியில எதுவுமே இல்லைன்னு நீங்க வச்சிருக்கிறது கட்சிக்கு நல்லதல்ல. ஆனால் விஜய் அதைத்தான் விரும்புகிறார். தன்னை தாண்டி யாரும் போய்விடக்கூடாது, முகம் தெரிந்து விடக்கூடாதுங்கிற இன்செக்யூரிட்டி ஒரு அந்த சினிமா துறையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடியது. அவர் இன்னமும் கேரி ஓவர் பண்றார். அவர் இப்போ வரை அரசியல் தலைவராகவும் முகிழ்க்கவில்லை, கட்சி தலைவராகவும் முகிழ்க்கவில்லை. ஆனால் வெளிப்படைத்தன்மையோடு உண்மையை சுமந்து வருகிற ஒரு சாமானியனாக நீ இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாமானியனோட வந்து பழகணும். நீங்க ஒரு உச்சாணி கொம்புல போயிட்டு இதுதான் இன்னைக்கு அதை சொல்றாரு. நான் வந்து என்னுடைய வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு உங்களுக்காக தான் வர்றேன். அது எல்லா கூட்டத்திலையும் அதை பதிவு செய்யறாரு. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். நேற்று நைட்டுங்க தாம்பரத்தில் ட்ரெயின் ஏறி அன்ரிசர்வ்டில் உட்காந்துக்கிட்டு விடிய உட்காரதுக்கே சீட்டு இல்லாமல் கொசுக்கடியில் போய் இறங்கி அங்கேருந்து டவுன் பஸ் மாதிரி உள்ளே போயிருக்கிறாரா, இல்லை எதை அவர் சொல்ல வராரு? அப்படி என்னத்தை அவர் விட்டுட்டார்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்சி தலைவர் எதுக்கு போய் நிற்கணும்? வேற கட்சிக்காரனை நம்ம கட்சி ஓட்டு போட வைக்கிறதுக்கு இல்லை, நம்ம கட்சிக்காரனை சமாதானப்படுத்த இன்னும் யாருக்கு போடலான்னு முடிவு பண்ணாதவங்களை பண்ண வைக்கிறதுக்கு போகணும். ஒரு கட்சி தலைவர்கள் திருமண வீட்டுக்கு போவாங்க, துக்கம் கேட்கறதுக்கு போவாங்க. எதுக்கு? அவனுக்கும் நமக்குமான உறவு யாரும் இல்லைன்னு அவன் நினச்சிடக்கூடாது. இந்த 2 வருஷம் 2 மாதத்தில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவும் திருமணம் நடக்கு இல்லையா, நல்லது கெட்டது நடக்கவே இல்லையா? நீங்கள் எதுக்குமே போகலாம். நீங்கள் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்க கிட்டேயே தலைவராக பழகலை, அதுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட வரணும். நெல்லை போயிருக்காரு. நெல்லை மாவட்ட செயலாளர் சஜின்னு ஒருத்தர், அவர் தான் கேரளா பொறுப்பாளராகவும் இருந்திருக்காரு விஜயினுடைய அந்த ரசிகர் மன்றத்துக்கு. அவர் இறந்தப்போ கூட விஜய் எட்டி பார்க்கலையா, அவங்க குடும்பமே இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இப்போ இந்த நிலைமைகளுக்கெல்லாம் நமக்கு பயமாக இருக்கக்கூடியது, உங்களை நம்பி வருகிற இளைஞர்கள் அவனுடைய இளமை காலத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்பு கொடுக்குறான். இது ஒரு அரசியல் கட்சி, இது மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பி அவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய அந்த ஜீவாதாரம், இது அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இது ஒருவேளை சரியாக அமையலைன்னா ஒரு வயதுக்கு பிறகு திரும்ப முதல்ல இருந்து தொடங்க முடியாது. அந்த இளமை காலம் போன நாட்கள் போனதாகத்தான் இருக்கும். இதுதான் நமக்கு பதறுது. நீங்க பண்படுங்க, நீங்க பண்பட்டாதான் அவங்களுக்கு சரியா வழிகாட்ட முடியும். எந்த கோர்ஸ் கரெக்ஷனுமே பண்ணாம நான் திரும்ப இதை தான் பண்ணுவேன் அப்படின்னா அதிகபட்சம் இன்னும் இதே போல ஒரு 4 இடங்களில் கூட்டம் வாங்கிட்டு போறது தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய. கடலூருக்கு எப்படி போவாருன்னு எனக்கு தெரியல, எங்க பக்கத்துல எதுவும் ஹெலிபேடுங்கிற கணக்குக்கு இருக்க மாதிரியும் தெரியல. உங்களுக்கு இங்கேருந்து ஓஎம்ஆர் இல்லை ஈசிஆர் இல்லைன்னா
பாண்டி போய் அங்கேருந்து போகணும். உள்ளபடியே அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், விஜய் கூட்டம் போடுறாங்கன்னா 4 அல்லது 5 மூத்த நிர்வாகிகள் 4 நாளாக அங்கே வேலை பார்க்கணும். செங்கோட்டையன் நேற்று 4 நாளாக அங்கே தான் இருக்கிறாப்புல. புஷி ஆனந்த் நேற்றே போயிட்டாப்புல. ஆதவர்ஜனா 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாப்புல. இவங்க தொகுதியிலலாம் ஓட்டு கேட்குறதா இல்லையா? எப்போ கேட்குறது? அப்போ இது அத்தனையும் கேட்டுட்டு போனோம். நீங்கள் உள்ளுக்குள்ளே அங்கே ஒரு மண்டல பொறுப்பாளரை போட்டு மாவட்ட செயலாளர் இருந்தால் அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட முடியல. அப்போ இவ்வளவு நெருக்கடிகள், இதெல்லாம் சிக்கல்னு விஜய்க்கு புரிகிறதா? புரிந்தாலும் ஏன் திருத்தணும்னு அவர் பார்க்குறாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது. அடிப்படையில் நீங்கள் எப்போ தான் உண்மையை சுமந்துக்கிட்டு வரீங்களோ மக்கள் அதை தான் ரசிப்பாங்க. நீங்கள் விட்டுட்டு வர்றதை திரும்ப திரும்ப சொல்கிறதே மக்களுக்கு சலிப்பையும் அயற்சியும் ஏற்படுத்தும். இப்போ கூட்டணி குறித்து அவருடைய முதல் மாநாட்டில் சொன்னார், நம்மோடு சிலர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பேசினாரு. நம்ம வச்ச பாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பாருங்க, திமுக கூட்டணிக்குள்ள வெடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை ஒரு கொண்டாட்டமா பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லி பேசினாரு. எந்த கூட்டணியும் ஒன்றும் ஃபார்ம் ஆகல. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸை கோடிகளை கொட்டி ஸ்டாலின் விலைக்கு வாங்கிட்டாரு, ஆனா உண்மையான காங்கிரஸ் வந்து நம்ம கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. இது என்ன, இது ஒரு விரக்தியின் வெளிப்பாடா அல்லது இப்படி பேசுவதன் மூலமாக ராகுல் காந்தி தன் பக்கம் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறாரா? இல்லை, என்னன்னா நெல்லையினுடைய எல்லை கன்னியாகுமரி, உங்களுக்கு அங்கே காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, அதையும் தன் பக்கம் கவர்வதற்கான ஒரு முயற்சிங்கிறது ஒன்று. இரண்டாவது, ஏன் பெரம்பூரில் பேசினப்பையும் திருச்சியில் பேசினப்பையும் காங்கிரஸ் உங்களுக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது அவர் என்னன்னா, இந்த முறை காங்கிரஸ் தன்னோட வராமல் போனதுனால் தான் நம்பி ஏமாற்றப்பட்டோங்கிற இடத்துக்கு வரார். அரசியல் என்னன்னு அவர் இப்போ தான் பழகிறார் இல்லையா? அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவும் அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் நம்ப தகுந்த ஆள் அல்ல, அல்லது காங்கிரஸ் திமுக கூட இருக்கிறதுனால சிறுபான்மையினர் அங்கே போட்டுறாதீங்க, அதை விட நான் தான்னா 4 நாளைக்கு முன்னாடி FCRA சட்டத்தை கொண்டு வந்து அவங்க பார்லிமெண்ட்டில் இறக்குறாங்க. கேரளா எலெக்ஷனுக்காக தள்ளி வச்சிருக்காங்க. அதை கொண்டு வர்றது உறுதிங்கிற நிலை இருக்குது. என்ன வாயை திறந்தீங்க நீங்க? திருப்பரங்குன்றத்துக்கு நீங்க யாரை கொண்டு போய் இறக்கி இருக்கிறீங்க? நிர்மல்குமார் இறக்கி இருக்கிறீங்க. அவர் எங்கிருந்து பயின்று எந்த ஷாகாவிலிருந்து வந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நீங்கள் கொண்டாடினீங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கு இந்தியா முழுக்க கிறிஸ்தவ மக்களின் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதலுக்கும் வெறியாட்டங்களுக்கும் நீங்கள் என்ன கண்டிச்சிட்டீங்க? எதுக்குமே வாயை திறக்காமல் ஆதவர்ஜுனா போன கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இதில் கன்னியாகுமரியில் நடந்த இடத்துல சொல்கிறாரு, சிறுபான்மையர் என்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது, நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்கன்னு ஏறத்தாழ அது சீமான் பேசுகிறார். இப்போ விஜயே ஒரு சிறுபான்மையினர் தான் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இது ரெண்டுத்தில் எது உண்மை, இல்லை எது உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு? திருச்சியில் பேசும் பொழுது பாதி கதர் கூட்டணி, காவி கூட்டணி, இதுவும் அதுவும் ஒன்று அப்படின்னாரு. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணினாரு. இப்போ இன்னைக்கும் அதே போல குழப்புறாரு. இது மக்களை குழப்புறாரா இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜகவோடு திமுக மறைமுக கூட்டணி, ஏடிஎம்கே வந்து நேரடி கூட்டணி. ஆனால் இவர் பாஜகவை வெளிப்படையா இன்னைக்கு ஒரே ஒரு முறை பாஜகன்னு சொல்லிருக்கிறாரு. இப்படி பேசுவதன் மூலமாக இது எடுபடுமா? இது மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்களா இவர் சொல்ற சதி கோட்பாடு இந்த கூட்டணி விவகாரத்தில்? இல்லை, கூட்டணி விவகாரத்தில் மக்கள் நீங்கள் ஒரு தெளிவு இல்லைன்னா மக்கள் நம்ம எல்லாரை விடவும் அரசியல் கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள், பத்திரிகையாளர்கள், செஃபாலஜிஸ்ட், புள்ளி விவர புள்ளி எல்லாரை விடவும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தெளிவானவர்கள். உங்களை இந்த எலெக்ஷனில் எப்படி எல்லாரையும் மண்டகாயை வச்சு ஓட விடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். 7 முனை போட்டியாக வேற களத்தில் போயிட்டு இருக்கு. இவரை விட இவர் 2.25 வருஷ கட்சியா 6 வார கட்சி சசிகலாமா 7 இடத்துல பர்மிஷன் வாங்கி பாண்டிச்சேரியில் பேசிட்டு வந்துட்டாங்க. நேற்று அவங்க ஆண்டிப்பட்டியில் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பாணியில் பிரச்சாரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேசுறதையும் மக்கள் கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்க ஒரு இடம் போடுவாங்க. இவருக்கே தெளிவில்லை அப்படின்னா மக்கள் அவரை இப்போ யாரை திரும்ப திரும்ப எங்கேஜ் பண்ணுறாருன்னா, இந்த 20 நாளைக்கு அவர் வெளில வராமல் போயிட்டா அந்த விசிலுக்கு போடலான்னு இருக்கக்கூடிய அவருடைய கல்ட் இருக்கு இல்லையா, இவங்க ஒரு வேளை என்ன ஆச்சு தளபதிக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையோன்னு அவங்க யோசிச்சிடக்கூடாது. இது சோர்ந்து போகாம இருக்குதான். ஆனா அவருக்கு கான்ஃபிடென்ட் 50% இருந்தனால தான் 2 தொகுதியில் போட்டு அதை 100 ஆக்கியிருக்காருன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மக்கள் சரியான முறையில் அவங்களுக்கு சில காரணங்கள் இருக்கும், அவங்க சரியாக இடம் போடுவாங்க. விஜய் தேர்தலுக்கு பிறகு முதல்ல அவர் எவ்வளோ வரும்னு அவர் எதிர்பார்க்குறாருங்கிறத பொறுத்து வர முடிவுகள் பல விஷயங்களே அவருக்கு கற்றுக் கொடுக்கும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக கருத்துக்களை அவர் பேசுனதை டீகோட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.